ஹாய் எவ்ரிபடி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பிரெக்னன்சி டைம்ல அதாவது டியூரிங் பிரெக்னன்சி என்ன மாதிரி ஃபுட்ஸ் வந்து நீங்கலாம் எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் நான் சொல்லப் போறேன். ஒரு 5 டிப்ஸ் சொல்லப் போறேன். பிரெக்னன்சி டைம்ல டாக்டர் வந்து நமக்கு பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஃபோலிக் ஆசிட் அது வந்து நம்ம கண்டிப்பா டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்றது அந்த டேப்லெட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். பேபியோட பிரெயின் டெவலப்மென்ட்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பினாச் கீரை வகைகள் நிறைய உங்களோட ஃபுட்ல நீங்க எடுத்துட்டு வாங்க. அதுல ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய புரோட்டீன்ஸ் இருக்கு, கால்சியம் இருக்கு, அண்ட் தென் ஃபோலிக் அதுலயுமே இருக்கு. அதனால கீரை வகைகள் நிறைய சாப்பிட்டு வாங்க. தேர்ட் வந்து பனானா சாப்பிட்டு வாங்க. பனானா வந்து நார்மலாவே பேபிக்கு கொஞ்சம் வெயிட் போடும். அதுல நிறைய மெக்னீசியம், ஜிங்க் தேவையான அனைத்து நியூட்ரிஷன் சத்துமே உங்களுக்கு பனானால இருக்கு. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, நட்ஸ் அண்ட் சீட்ஸ். நட்ஸ் நட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பாதாம், பிஸ்தா அந்த மாரி சீட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கும் நீங்க எல்லாமே சாப்பிட்டு வாங்க. அதுவுமே உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். அண்ட் ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சொல்ற மாரி நம்ம வந்து ஹோல் கிரெயின்ஸ் எடுத்துக்கணும். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய நியூட்ரிஷன் சத்து நம்ம பேபிக்கு டெவலப்மென்ட்க்கு, குரோத்துக்கு நிறைய இருக்கு. ஸோ கண்டிப்பா நான் சொல்ற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் நிறைய டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்றேன். என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச்.